Good day to all. Prepositions. Position அப்படின்னா நிலைய குறிக்கும். Pre அப்படின்னா முன் என்னும் அர்த்தம் கொண்டது. இவை இரண்டையும் சேர்த்து நாம் ஒரு சொல்லாக preposition என்றுவாறுதான் உச்சரிக்க வேண்டும். Preposition அப்படின்னு சொல்ல கூடாது. எப்படி சொல்ல வேண்டும்? Very good. Preposition. Preposition அதாவது பெயர் சொற்களுக்கு அல்லது பிரதிப்பெயர் சொற்களுக்கு முன்னால் வருவதோடு அவற்றை வாக்கியத்தில் எந்த நிலையில் அல்லது இடத்தில் இட்டு பாவிக்கணும் என்பதையும் வெளிப்படுத்துவதோடு பொதுவாக சொல்ல போனால் வார்த்தைகளுக்கு இடையிலான தொடர்பை காட்டுவதற்காக இந்த prepositions நாங்கள் பயன்படுத்துகின்றோம். A preposition is a word used before a noun or pronoun to show its relationship with another word in the sentence. இந்த prepositions பற்றிய வீடியோ போடுமாறு பல தடவைகள் பல்வேறு பேர் கேட்டிருக்கிறார்கள். prepositionின் பயன்பாடு பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதென்பது பயிற்சியின் மூலமே சாத்தியமாகக்கூடிய ஒரு விடயம். ஏனெனில் preposition என்பது ஆங்கில மொழியை பொறுத்தவரையில் கடல் போன்ற பயன்பாடு உள்ளது. ஏன் நாங்கள் சமுத்திரம் போன்ற பயன்பாடு உள்ளது என்று கூட சொல்லலாம். ஆகவே நாம் இதனை சாத்தியமாக்குவதற்கு மிகச்சிறந்த வழி பயிற்சி ஒன்றுதான். உதாரணத்துக்கு பார்ப்போம். ஆன் அப்படின்னா மேல் அல்லது மீது என்றவாறு கற்றுக்கொள்வோம் சாதாரணமாக. அதே போல இன் என்றால் உள்ளே அல்லது இல் என்று கற்போம். நாங்க விடுமுறையில் இருக்கின்றோம். இங்கு விடுமுறையில் என்றவாறு தமிழில் காணப்படுகிறது. அப்படியாயின் we are in vacation என்பது சரியானதா? இல்லவே இல்லை. We are on vacation. We are on vacation என்பதுதான் ஆங்கில மொழி இலக்கணத்திற்கு அமைவாக மிகச் சரியான வாக்கியம். அடுத்தது நாங்க பார்ப்போம். to என்பது இக்கு என்று கற்போம். அவள் எப்போதும் நேரத்திற்கு வருகிறாள். இதை நாங்க she is always to time என்றவாறு சொல்லலாமா? நிச்சயமாக இல்லை. she is always on time என்பதுதான் மிகச் சரியான வாக்கியம். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று நன்றாக புரிந்திருக்கும். உங்களுக்காகவே விசேடமாக preposition ஸ்பெஷல் சீரீஸ் ஆரம்பித்திருக்கிறேன். நாம் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய prepositionில் இருந்து அவற்றை நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு எங்கெங்கு பயன்படுத்திடலாம் என்பதை பயிற்சி வாக்கியங்களின் ஊடாக தினசரி பார்க்க போன்றோம். ஆங்கிலத்தை சரளமாக பேச விரும்பும் யாராயினும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையோடு பார்த்து பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு சாதாரணமா பார்க்கும் போது அட தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு தான் தோன்றும். ஆனால் நீங்க எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனித்து இந்த வீடியோவோடு தொடர்ந்து சேர்ந்து பயிற்சி பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு தெள்ளத் தெளிவான விளக்கத்தை பெற்று விடுவீர்கள். வாழ்நாள் முழுவதற்குமே மறக்காமல் இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த தொடரின் முடிவில் உங்களுக்கு prepositions மீதான சந்தேகங்கள் நிச்சயமாக தீர்ந்துவிடும். மற்றும் ஒரு விடயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நேரடி தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பாக prepositions-ஐ எப்போதுமே கற்றுக்கொள்ளாதீர்கள். அதற்கான உதாரணத்தை தான் வீடியோவின் ஆரம்பத்திலேயே கூறினேன். ஆங்கில மொழி இலக்கண விதிகளுக்கு அமைவாக பயன்பாடு அறிந்து நிதானமாக என்னோடு சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை எனக்கு தெரியப்படுத்த மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏனென்றா நான் இந்த வீடியோவை என்னுடைய நேரத்தை செலவழித்து உங்களுக்காகவே உருவாக்கியுள்ளேன். மறக்காம ஏனையோருக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்க, அப்போ அவங்களையும் சென்றடையும் பண்ண ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய பயிற்சியை மேம்படுத்த கமெண்ட் பண்ணுங்க. Don't ignore the comment section or don't hesitate to comment. தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணி கமெண்ட் பண்ணாம விட்டுறாதீங்க. அல்லாட்டி பிழை வந்துருமா அப்படின்னு பயப்படாதீங்க. நீங்க எந்த அளவு பிழை விட்டு திருந்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க பிழை விட்டு திருந்துகின்ற விஷயம் உங்களோட வாழ்நாள் பூரா மறக்காம இருக்கு. இதுக்கு நான் கேரண்டி. தவறாமல் இந்த தொடரை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் மறக்காம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Now let's move on to the video. இதுவரை நாம் on என்னும் preposition-ஐ
20 வகையான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தலாம் என்றும் அவற்றில் 1 முதல் 4 வரையானவற்றை டே 1லும் 5 முதல் 8 வரையானவற்றை டே 2விலும் 9 முதல் 12 வரையானவற்றை டே 3லும் 13 முதல் 16 வரையானவற்றை டே 4லும் பார்த்துள்ளோம். டே 1, டே 2, டே 3 மற்றும் டே 4இல் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகள் போஸ்ட் செக்ஷனில் வீடியோ லிங்குக்கு கீழே கமெண்டில் பின் பண்ணப்பட்டுள்ளன. தேவையானவர்கள் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். இன்று நாம் 17 தொடக்கம் 20 வகையான சந்தர்ப்பங்களை பார்வையிடுவோம். இன்றோடு on என்னும் ப்ரொபோசிஷனை ஆங்கிலத்தில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் என்கின்ற உங்களுடைய சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் feel free to ask me. Definitely I will help you. வழக்கம் போலவே நான் தமிழில் வாக்கியங்களை கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். தமிழில் கூறும்போது ஆங்கிலத்தில் கமெண்ட் செய்ய முயற்சித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் கூறும்போது என்னோடு சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். Emphasis on people. கவனம் உங்கள் மீது உள்ளது. Focus is on you. The focus is on you. அனைவரின் பார்வையும் பேச்சாளர் மீதே இருந்தது. அனைவரும் பார்வையும் என்பதை நாம் all eyes என்றவாறு தெரிவிக்க முடியும். ஆகவே all eyes were on the speaker. All eyes were on the speaker. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. All eyes were on the speaker. அழுத்தம் கேப்டன் மீதே உள்ளது. Pressure is on the captain. Pressure is on the captain. உங்களுக்கு தெரியும், அப்பேன் தலைமை தாங்குபவர்கள் மீதுதான் எந்த விதமான அழுத்தமும் இருக்கும். அந்த அழுத்தத்தை அவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் பயன்படுத்துவார்கள். Pressure is on the captain. குற்றச்சாட்டு மேலாளர் மீதே விழுந்தது. ஏதாவது ஒரு இடத்துல தவறொன்று நிகழும் போது ஒவ்வொருவராக சென்று அவர்கள் அந்த பழியை போட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். யார் மீது போடுவார்கள்? மேனேஜர் மீது பழியை போடுவார்கள். The blame fell on the manager. The blame fell on the manager. Again, the blame fell on the manager. ஒளிக்கற்றை புதியவர் மீதே உள்ளது. அதாவது உங்களுக்கு இந்த தமிழை விட ஸ்பாட்லைட் அப்படின்னு சொன்னா ஈஸியா விளங்கி கொள்ளுவீங்க. அப்போ இந்த வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? ட்ரை பண்ணி பாருங்க. Very good. கவனம் முடிவுகள் மீதே உள்ளது. இதையும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. Amazing, you got it. அனைவரும் அவளை சார்ந்துள்ளனர். அனைவரும், ஒவ்வொருவரும், everyone. Everyone is depending on her. Everyone is depending on her. Again, everyone is depending on her. நாம் அனைவரும் அம்மாவையே சார்ந்துள்ளோம். Please try to comment it now. Well done. பொறுப்பு குழுவினர் மீதே உள்ளது. The responsibility lies on the committee. Once again, the responsibility lies on the committee. ஊடகம் அந்த பிரச்சனையின் மீது கவனத்தை செலுத்துகிறது அல்லது அந்த பிரச்சனையில் கவனத்தை செலுத்துகிறது. The media is focusing on the issue. The media is focusing on the issue. கேள்வி அவர் மீதே உள்ளது. The question is on him. The question is on him. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The question is on him. அடுத்து நாங்க பாப்போம். Bets, wagers or risks. அந்த குதிரை மீது நான் பந்தயம் வைத்தேன். பந்தயம் வைக்கிறதுக்கு நாங்க ஆங்கிலத்தில் சொல்லுவோம் bet என்று சொல்லி. இதனுடைய 3 காலங்களும், அது past tense இருக்கட்டும், past participle இருக்கட்டும், bet, bet, bet. ஆகவே இந்த வாக்கியம் கடந்த கால வாக்கியம் ஆயினும் நாங்கள் bet என்பதை தான் பயன்படுத்துவோம். I bet on that horse. I bet on that horse. Again, I bet on that horse. இறுதி போட்டியில் மீதே அவர் சூதாடினார் அல்லது இறுதி போட்டியிலேயே அவர் சூதாடினார். He gambled. சூதாடுறது எப்படி சொல்லலாம்? Gamble. Gamble. He gambled on the final match. He gambled on the final match.
எல்லாம் நோக்க வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. He gambled on the final match. அவள் இந்த ஒப்பந்தத்தில் மீதே எல்லாவற்றையும் ஆபத்தில் வைக்கிறாள். She is risking. ஆபத்தில் வைக்கிறது எப்படி சொல்லுவோம்? She is risking everything on this deal. அப்ப சேஃப்டி precaution இல்லாம செயல்படுறான்றத சொல்றான். She is risking everything on this deal. அவர்கள் அந்த திட்டத்தில் தங்கள் எதிர்காலத்தை வைத்துள்ளனர். அவ திட்டத்தில் மீது அந்த அளவு நம்பிக்கையோட இருக்கிறார். They staked their future on that project. They staked their future on that project. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They staked their future on that project. நான் அந்த வாக்குறுதியை நம்பவில்லை. Please comment your answer. Very good. முடிவில் மீது அவர் ஒரு பந்தயம் வைத்தார். He placed a bet on the outcome. He placed a bet on the outcome. அவள் அதிர்ஷ்டத்தில் அதிகம் சார்ந்துள்ளாள். ரொம்பவே சார்ந்துள்ளாள் அதிர்ஷ்டத்துல. She is relying heavily on luck. She is relying heavily on luck. Again, she is relying heavily on luck. அவர்கள் அந்த போட்டியில் பணத்தை சூதாடினார்கள். Please comment your answer. Well done. அந்த முதலீட்டின் மீதே அவர் பெரிய ஒரு ஆபத்தை எடுத்தார். அதாவது ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லுவோமே. He took a big risk on that investment. He took a big risk on that investment. Again, he took a big risk on that investment. ஒரு வாய்ப்பிலேயே எல்லாவற்றையும் சூதாடாதீர்கள். Please comment your answer. Well done. அடுத்து நாங்க பாப்போம் continuous action. நிகழ்ச்சி இப்போது நடைபெறுகிறது. The show is on now. The show is on now. Again, the show is on now. போட்டி இப்போது நடைபெறுகிறது. Please comment your answer. Very good. வேலை நிறுத்தம் இன்னமும் தொடர்கிறது. The strike is still on. The strike is still on. அந்த பகுதியில் போர் நடக்கிறது. The war is on in that region. எல்லாரும் வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. The war is on in that region. கட்டுமானம் நடைபெற்று வருகிறது. Please comment it now. Wonderful. இந்த வாரம் சலுகை விற்பனை நடைபெறுகிறது. The sale is on this week. The sale is on this week. விவாதம் நடைபெறுகிறது. The debate is on. The debate is on. திரைப்படம் திரையரங்குகளில் ஒளிபரப்பப்படுகிறது. The movie is on in theaters. The movie is on in theaters. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The movie is on in theaters. கூட்டம் அறை 2 நடைபெறுகிறது. Please comment your answer. Amazing. You got it. Countdown தொடங்கி விட்டது. ஆரம்பித்திருக்கிறது. The countdown is on. The countdown is on. அடுத்து நாங்க மேலும் சில idioms and fixed phrases பார்ப்போம். இன்று அவர் பதற்றத்தில் உள்ளார். இது நாங்க idiomatic வேல சொல்லலாம். He is on edge today.
He is on edge today. அவள் எப்போதும் நேரத்திற்கு வருகிறாள். She is always on time. She is always on time. அவர் இந்த வார இறுதியில் பணியில் உள்ளார். He is on duty this weekend. He is on duty this weekend. நீங்கள் இப்போது தனியாக இருக்கிறீர்கள், அதாவது இண்டிபெண்டா இருக்கிறீங்க என்கிற அர்த்தத்தில் எப்படி சொல்லலாம்? You are on your own now. You are on your own now. யாரையும் தாங்கி இருக்க தேவையில்லை, யார்கிட்டையும் எதுவும் கேட்க தேவையில்லை. You are on your own now. அவள் ஒரு பணியில் உள்ளாள். She is on a mission. She is on a mission. அவர்கள் கேரளாவுக்கு பயணத்தில் உள்ளனர். Please comment your answer. Very good. நான் என்னுடைய வழியில் இருக்கிறேன். Please comment it now. Great. அவர் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறார். He is on the phone. He is on the phone. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He is on the phone. நாங்கள் விடுமுறையில் இருக்கிறோம். We are on vacation. We are on vacation. வீடு வாடகைக்குள்ளது. The house is on rent. The house is on rent. ரொம்ப இலவா இருந்துச்சா? இன்னைக்கு நாம என்னென்ன பார்த்தோம்? Emphasis on people, bets, wages or risk, continuous actions மற்றும் idioms and fixed phrases பார்த்திருக்கின்றோம். இன்றோடு on என்னும் preposition 20 வழிகளில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை 5 பகுதிகளாக பார்த்து முடித்துள்ளோம். இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching. Let's meet on day 6 video of this preposition special series with another preposition.